பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது துக்கத்தை குறித்து சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார். துக்கத்தினால் என் கண்கள் தொய்ந்து போயிற்று. ஆண்டவரே, கர்த்தாவே, அனுதினமும் நான் உமக்கு நேராக வந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் துக்கம், இந்த துக்கத்தினால் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையினால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு கூட இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து கடன் பாரத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டங்களும் நெருக்கங்களும் வந்து இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. இந்த கடனை எப்படி அடைக்க முடியும், இந்த கடன் சுமையில் நான் எப்படி தப்பி வர முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்து வேதனையோடு கூட இருக்கிறார்கள். அதுபோல் சிலர் வியாதியினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பயங்கரமான வியாதிகள் மூலமாய். அதுபோல் சிலருடைய குடும்பங்களில் பார்க்கும்போது பிள்ளைகள் நிமித்தமாய் துக்கம், குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய் துக்கம், இப்படி அநேக துக்கங்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக மக்கள் துக்கத்தோடு கூட இருந்தார்கள். துக்கத்தோடு கூட இருந்த மக்கள் இயேசுவிடம் வந்தார்கள். இயேசுவிடம் வந்த பொழுது இயேசு அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம், கடன் பாரத்தோடு கூட இருக்கலாம். என்ன செய்ய போகிற ஆண்டவர் எனக்கு தெரியலே, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட இருக்கலாம். என்ன நடக்க போகுதோ, என்ன நமக்கு சம்பவிக்க போகிறதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கத்தை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஆமென். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய கைகளை விரித்து கொண்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆமென், அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை தருவார். சங்கீதக்காரன் சொல்லும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் நம்ம துக்கத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். நம் கைகளை உயர்த்தி நம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். வேத புத்தகத்தில் யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் என் தாய் என்னை துக்கத்திலே பெற்றாள் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் போய் அழுகிறான். தன்னுடைய துக்கம் நீங்குவதற்காக தேவனிடத்தில் போய் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் தாய் என்னை துக்கத்தில் பெற்றாள், என் துக்கம் மாற வேண்டும், என்னை தீங்குவது துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படி என்று சொல்லி இவன் தேவனிடத்தில் கேட்குறான், ஜெபிக்கிறான், கைகளை விரிக்கிறான். ஆண்டவர் அந்த யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளினார். அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாறினான். தேவன் அவன் எல்லைகளை விரிவாக்கினார், அவனை பாதுகாத்தார். அவன் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஆமென். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, யாபேசுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் உங்களுடைய துக்கத்தையும் என்னுடைய துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது அந்த எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்தார். அவன் மரணத்தை எடுத்து போட்டார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணி அவனை ஆசிர்வதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜாவை போல வியாதிவாய்ப்பட்டிருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுடைய எல்லாருடைய முகங்களையும் தேவன் பிரகாசிக்கப்படினார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் போய் கைகளை விரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கைகளை விரிப்பது என்று பார்த்திங்கன்னா, எங்களால் முடியாத ஆண்டவரே உம்மால் கூடும் என்பதுதான் அர்த்தம். நம்ம தேவ சமூகத்தில் போய் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது, கைகளை விரித்து ஜெபிக்கும்போது, அதாவது சரண்டர் ஆகிற நிலைமை, சரணாகதி ஆகிற நிலைமை. ஆண்டவரே, எங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, உம்மால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்கிற சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம், கைகளை உயர்த்தி தெரிவிக்கிறோம்.
எனவே கைகளை உயர்த்தி நாம் செபிக்கும்போது நம்முடைய தேவன் நமக்கு பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் தருவார். ரெவிதீம் என்கிற இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தாகத்தோடு கூட வந்த பொழுது அமலேக்கியர்கள் வந்து ஜனங்களை வெட்டும் பொழுது இந்த மோசே என்ன செய்கிறார்? சீனாய் மலை உச்சியில் போய் மலை கைகளை உயர்த்தி என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். மலை உச்சியில் போய் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது அந்த யோசுவா வெற்றி பெறுகிறான். ஆமென். ஆண்டவரே, எங்களால் முடியாத ஆண்டவரே, உம்மால் தான் எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் மோசேயுடைய வாழ்க்கையில். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நமக்கு விரோதமாய் சத்துருக்குள் எழும்பி வரலாம். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத வல்லமையை முறியடிக்க வேண்டுமானால் நம்மளால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். நம் கைகளை விரித்து நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாளுக்குரிய கிருபை கொடுத்து பாதுகாத்து கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன்.